வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பானது தகவலானது வெளியிடப்பட்டிருக்கு. இது என்ன தகவல், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல்படும் போது நோட்டிஃபிகேஷனோ உடனுக்குடன் வருமாக வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த மாதம் பொங்கல் பண்டிகை வர உள்ளதால் பொங்கல் தொகுப்புடன் பரிசு தொகை எவ்வளவு வழங்கப்படும் என்று பொதுமக்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர். இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் வரவிருப்பதால் பொங்கல் பண்டிகைக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகபட்ச அளவில் பரிசு தொகை வழங்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன் அதிமுக ஆட்சியில் 2500 ரூபாய் கொடுத்ததே பொங்கல் பரிசு தொகையில் அதிகபட்சமாக இருந்தது. இந்நிலையில் வருகின்ற பொங்கல் பண்டிகைக்கு ரூபாய் 3000 வரை பரிசு தொகை வழங்கப்படும் என தகவல்கள் வெளிவந்தவுடன் உள்ளன. மேலும் ஜனவரி மாதம் மகளிர் உரிமை தொகையும் வழங்கப்பட உள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மகளிர் உரிமை தொகையை முன்கூட்டியே வழங்க தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இதன் மூலம் தமிழக மக்களுக்கு மகளிர் உரிமை தொகை பிளஸ் பொங்கல் பரிசு தொகை என டபுள் ஜாக்பாட்டை கிடைக்க உள்ளது. கடந்த 2023 செப்டம்பர் மாதம் முதல் தமிழகத்தில் உள்ள தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகளுக்கு மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தொகை மாதந்தோறும் 15ஆம் தேதி பயனாளியின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். மகளிர் உரிமை தொகை திட்டம் 2வது கட்டமாக விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது தமிழகத்தில் 1,30,00,000 இல்லத்தரசிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பொங்கல் பண்டிகை வரவிருப்பதால் ஜனவரி மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை முன்கூட்டியே வரவு வைக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. கடந்த பொங்கல் பண்டிகையின் போது மகளிர் உரிமை தொகை ஜனவரி 11ஆம் தேதி வழங்கப்பட்டது. அதேபோல் தற்போது ஜனவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அல்லது ஜனவரி 12ஆம் தேதி திங்கட்கிழமை மகளிர் உரிமை தொகை பயனாளியின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்க தமிழக அரசு ஏற்பாடு செய்து வருகிறது. ஜனவரி 2ஆம் வாரத்திலிருந்து பொங்கல் பரிசு தொகை வழங்கப்பட இருக்கிறது. பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் 3000 வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. இருப்பினும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் வெளியாகாததால் இந்த வார இறுதியில் பொங்கல் பரிசு தொகை குறித்த விவரங்கள் வெளியாகிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 15ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. எப்படியும் குறைந்தபட்சம் பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் 3000 கிடைத்துவிடும் என்ற நிலையில் இதனுடன் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 கிடைக்கும் என்பதால் தமிழக இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதம் மொத்தமாக 4000 ரூபாய் கிடைக்க உள்ளது.